குறித்து பேசுவதற்காக மூத்த ராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரி தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். விட பேசலாம் சார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பதில் தாக்குதலை இந்தியா இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில உலக அரங்குக்கு இந்தியா என்ன மெசேஜை கன்வே பண்ண வந்திருக்கிறாங்க? உலக அரங்குக்கு அப்படின்னு சொல்றத நம்ம இரண்டு பாட்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய இரண்டு நாடுகள், துருக்கி அண்ட் சைனா. இரண்டாவது உலக நாடுகள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதாவது உலக நாடுகளுக்கு நம்மளுடைய டிட்டரன்ஸ், நம்மளுடைய வலிமையை, இராணுவத்தினுடைய வலிமையை நாம் உலகிற்கு பறைசாற்றி இருக்கின்றோம். இந்தியாவின் மீது, இந்தியாவினுடைய மக்கள் மீது ஏதாவது தொடுத்தால், அதாவது தீவிரவாதத்தின் மூலமாகவோ அல்லது போர் மூலமாகவோ அவர்கள் மீது ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால், போர் தொடுத்தால் அதற்கான தக்க பதிலடி மிக வலிமையாக இருக்கும் அப்படிங்கறத மிகவும் தெல்ல தெளிவாக நாம் கொடுத்திருக்கோம். ஏன்னா இது மாதிரி ஒரு நாட்டுக்கு உள்ள 100 கிலோமீட்டர் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு நம்ம தகர்த்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு மெசேஜ். இதோடைய தாக்கத்தை கூற வேண்டும் என்றால் இது இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா பாகல்பூர் பத்தி நம்ம பேசலாம். அதுல அதுல நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100லிருந்து 120 கிலோமீட்டர் தாண்டி நம்முடைய எல்லையை தாண்டி அங்க இருக்கின்றது. அங்க நம்ம போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த இடம் ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய ஒரு பகுதியாகவும், அதுக்கப்புறம் லஷ்கர்-இ தொய்பாவோடது சில பார்ட் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கின்றது. ஜெய்ஷ்-இ முகமதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஜெய்ஷ்-இ முகமதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பத்தி நம்ம சொல்லணும்னா IC 814 1999 ஹைஜாக் நடந்தது எல்லோருக்கும் தெரியும். அதுலேருந்து நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள், அப்புறம் விடுவித்தது, அப்புறம் மசூத் அசார் அசாரை நம்ம விடுவித்தது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த மசூத் அசார் தான் 2001 அதாவது பார்லிமெண்ட்ல ஏற்பட்ட அட்டாக்கு, 2000 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அங்க அசம்பிளியில் ஏற்பட்ட அட்டாக்கு, 2016 பஹல்காம்ல ஏற்பட்டது, அப்புறம் 2019 புல்வாமால நடந்த அட்டாக். இது எல்லாத்திற்கும் மூல காரணம் அந்த மசூத் அசார் தான். அவர் தான் அதனுடைய மூலக்கர்த்தா. ஸோ அவருடைய அந்த ஹெட் குவார்ட்டரை, அந்த தீவிரவாதியினுடைய அந்த ஹெட் குவார்ட்டரை நம்ம தகர்த்திருக்கின்றோம். பாகிஸ்தானுக்குள் நம்ம சென்று கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல ஊடுருவி அதை துல்லியமாக தகர்த்திருக்கின்றோம். நம்ம பெரிய வருத்தம் நமக்கு இருக்கும். 1999, 2001, 2000, 2016, 2019க்கு சரியான நாம் பதிலடி கொடுக்கவில்லை. அப்படி 2019க்கு நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த பதிலடி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி இல்லாம இருந்தது. அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தீர்வாக இன்னைக்கு ஒரு சரியான பதிலடி நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சொல்லும்போது ஜெய்ஷ்-இ முகமதுக்கு லஷ்கர்-இ தொய்பாவை பொறுத்தவரை, லஷ்கர்-இ தொய்பா ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்துல, லாகூருக்கு 30 கிலோமீட்டர் தூரத்துல இது இருக்கு. அங்க நம்ம அவங்களுடைய ஹெட் குவார்ட்டரை நம்ம தகர்த்திருக்கின்றோம். 1990 அவர்கள் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்தை நம்ம தகர்த்திருக்கின்றோம். 26/11 அதாவது 26/11 2008 அது நம்ம மறக்க முடியாது. மும்பையில் நடந்த சம்பவம். அது ஆஃபீஸ் சையத் அப்படிங்கிறது தான் அதோடைய மாஸ்டர் மைண்டு. அந்த ஹெட் குவார்ட்டரை நம்ம தகர்த்திருக்கின்றோம். ஸோ தீவிரவாதத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஜெய்ஷ்-இ முகமது, அப்புறம் நம்ம பார்த்தோன்னா லஷ்கர்-இ தொய்பா, அப்புறம் ஹிஸ்புல் முஜாஹிதீன், இவங்களுடைய முக்கியமான அந்த கோட்டைகளை நம்ம தகர்த்திருக்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி. அட் அ டைம் எந்த ஒரு நாடும் இது மாதிரி ஒரு கோஆர்டினேட்டடா ஒரே நேரத்தில் 9 டார்கெட்டை மிக துல்லியமாக எந்த விதமான சேதமும் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். இது நம்மளுடைய வலிமை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்கின்றது. சீனாவிற்கும் இவர்களுக்கு உதவக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அவர்கள் கொடுக்கக்கூடிய குரல்கள், நாங்கள் கவனிச்சிட்டு இருக்கோம், படையெடுக்கக்கூடாது, நாங்கள் எங்களுடைய ஆல்வெதர் எங்களுடைய நண்பர்கள், நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுலாம் எங்களுக்கு பொருட்டு கிடையாது. எங்களுக்குன்னு வலிமை இருக்கின்றது, எங்களுக்குன்னு டிட்டரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவர்களுக்கு நாம் பறைசாற்றி இருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்கும்.